அப்துல்லாஹி பின் புஸ்ரி என்கிற ஒரு தோழர் அறிவிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வந்தார்கள். அப்துல்லாஹி பின் புஸ்ருங்கிறவருடைய வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சில உணவுகளை நாங்கள் முன்னாடி வைத்தோம். அதை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது என்னுடைய தகப்பனார் புஸ்ரி என்ற என்னுடைய தகப்பனார் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாகனம்னா அந்த கோவேர் கழுதையா இருக்கும் அல்லது ஒட்டகமா இருக்கும், அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க எங்களுக்காக துவா செய்யணும். விருந்து சாப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது என்ன செய்யறாரு, அவர் நிப்பாட்டி கடிவாளத்தை பிடிச்சி நீங்க வந்து எங்களுக்காக துவா செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவான்லாம் அவர் சொல்லல, துவா செய்யணும்னு மொட்டையா என்ன செஞ்சாரு அவர் சொன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதையும் துவா செய்தார்கள், மறுமைக்கு என்ன தேவையோ அதையும் துவா செஞ்சார்கள். ஒரு வரியிலேயே எப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், யா அல்லாஹ் இந்த குடும்பத்தாருக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறியோ அதுல வந்து பரக்கத்து செஞ்சிரு, நீ என்ன அவர்களுக்கு ரிஸ்காக செல்வமாக வழங்கி இருக்கிறாயோ அதுல வந்து உன்னுடைய மறைமுகமான அருளை அந்த வளர்ச்சியை பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. அப்புறம் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவங்களை மன்னித்து அருள் புரி, இது மறுமைக்கு உள்ளது, அவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக, இந்த உலகத்துல என்ன கொடுத்தாயோ அவங்களுக்கு வந்து பரக்கத்து செஞ்சிடறதுல. இந்த துவாவுல எல்லாம் அடங்கி போச்சு. நம்ம யாருக்கு துவா செய்ய சொன்னாலும் நமக்காக கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு யாராவது கேட்கறாங்கன்னு வைங்க, இந்த ரெண்டு போதும். இந்த ரெண்டு, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், நீ அவங்களுக்கு எதை வழங்கினாயோ அதுல பரக்கத்து செய்து விடு, வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவங்கள மன்னிச்சு அருள் புரிஞ்சிரு இப்படின்னு கேட்டோம்னா மறுமையிலையும் அவர் சொர்க்கத்துக்கு போன்னு நம்ம துவா செஞ்சிட்டோம், இந்த உலகத்திலையும் கஷ்டம் இல்லாம ஒரு வாழணும்னு துவா செஞ்சிட்டோம். இதானே வேணும் மனுஷனுக்கு, இந்த உலகத்திலையும் கஷ்டப்படக்கூடாது அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன கேட்கல, நிறைய கொடுன்னு கேட்கல. ஏன் நிறைய கொடுத்து அதுவே கஷ்டமாயி போயிடும். நிறைய கொடுத்துட்டு நிறைய பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு நோயை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு பிரச்சனையை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை நிறைய கொடுத்துட்டு பலவிதமான சங்கடங்களை நிறைய கொடுத்துடலாம். அதெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறாங்க, இவருக்கு பரக்கத்து செய்வாயாக. இதை நம்பணும். ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், நம்மள்ட்ட என்ன எவ்வளவு கம்மியான பொருளை அல்லாஹ் தந்தாலும் அதுல அவன் தன்னுடைய அருளை பாய்ச்சி அதுல நிறைய தேவைகளை நிறைவேற்றுவான், நம்ம கணக்கெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் ஒரு கணக்கு போடுவான் என்று நம்ம நம்பணும். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ங்கிற நூல்ல 3805வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.